வாங்கினேன் மதுரை ஏர்போர்ட்னே. மதுரையில இருந்து வாரீங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-400 கிலோமீட்டர் இருக்காது. வரும் அப்படிதானே? 400 வராது, ஒரு 100 கிலோமீட்டர். 100 கிலோமீட்டர் வரும். நல்ல ரெட்டை குறுக்குல அருமையான புளியம்போர் ஆடு வாங்கிட்டு போறீங்க. 2 குட்டி ஆடு அப்படிதானே? ஆடு பல்லு எப்படி என்ன? அதுனே 6 பல்லு. 6 பல்லு தான். ஆடு தான் ஹைட்டா இருக்கணும். 6 பல்லு தான். கொஞ்சம் லைட்டா ஆடு உடசலா இருக்குண்ணே. அம்மாட்ட போய் தேர்ந்துரும். மதுரையில போய் இற கொடுத்தா தேர்ந்து காலம்னே. அப்படிதான் கொஞ்சம் வெயில் காலம் இற காணாது, அதனால அப்படி இருக்கு. மரி 2 என்ன மாதிரிண்ணே? கடா மாதிரி தான். ரெண்டுமே கிட்டா மாதிரி தான். அப்ப லாபம் தான் உங்களுக்கு. குட்டியை வளர்த்தாலே போதும். குட்டி வளர்த்தாலே போதும். எத்தனை மாசம் நம்ம லாபம் எடுக்க முடியும்ண்ணே? ஒரு 3 மாசம் வளர்த்தோம்னா குட்டியை மாத்தி விட்டுலாம். குட்டியை மாத்தி விட்டுலாம். ஆடு நமக்கு மிச்சமாயிரும்ண்ணே. சரி, எவ்வளவு விலை சொன்னாங்க? ஆடு 17 ரூபா சொன்னாங்க. 1000 ரூபா மட்டும் குறைச்சு கொடுத்து 16 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறீங்க. பரவாயில்லையா? கூடுதல் நினைக்கலாம். போதும். நம்ம 200 ரூபா கிடைச்சாலும் நம்ம மாத்தி விட்டுருவோம். மாத்தி விட்டுருவீங்களோ? 200 ரூபாய்க்கு எல்லாமே. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கியோ? நம்ம கேட்டா வாங்கி கொடுப்போம். 4 ஆடு 5 ஆடு வாங்கி கொடுப்பீங்க. வீட்டுல ஆடு இல்ல. ஆடு நாங்க வளர்க்குறோம். நம்ம ஆடு வளர்க்குறோம். நம்ம ஆடு வளர்க்குறீங்க. கொடி ஆடு விருப்பப்பட்டு கேட்கறவங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க. சரி, ஓகே. இந்த ஆடு வாங்கிருக்கீங்க? அது 15 ரூபாய்க்கு. 15 சனையா? அப்படி அதுல ஒரு குட்டியோட வாங்கினா ஒரு குட்டி போயிடுச்சு, மாத்தி விட்டாச்சு. குட்டி கேட்டா கொடுத்தீங்க. சரி, ஓகே. இப்ப இளஞ்சனருக்கு வாய்ப்பு இருக்கானே? இல்ல இளஞ்ச. சூப்பர் புளியம்போர் ஆடு. நல்ல தரமான ஒரிஜினல் ஆடு அப்படிதானே? ஒரிஜினல் தரமான ஆடு. ஆடு பல்லு எப்படி என்ன? அது 4 பல்லு. 4 பல்லு. 4 பல்லு. எத்தனை மாசம் சனையா இருக்கும்? 4 மாசம் சனையா இருக்கும். 4 மாசம் கன்ஃபார்ம் சனையா இருக்கும். எவ்வளவு விலை சொன்னாவோ? 5 ரூபா சொன்னாங்க. 15,000 ரூபா சொன்னா. எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 13 ரூபா. 13 வாங்கிட்டு போறீங்க. இந்த ஆடு வாங்கிட்டு போனா நமக்கு என்ன பிரதர் லாபம் இருக்கு சொல்லுங்க? குட்டி போட்டோம்னா ஒரு 5-6 மாசத்துல வித்துடலாம். 6 மாசத்துல நம்ம வித்துடலாம். எத்தனை ஆடு சந்தையில பாத்திருப்பீங்க? 10 ஆடு. 10 ஆடு பாத்திருப்பீங்க. இந்த ஆடு பிடிக்க காரணம் என்ன? புளியம்போர் நல்ல கலர். நல்ல கலர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். 2 மாதிரி அழகான வளப்பு கேச்சால மாதிரி வாங்கிட்டு போறீங்கன்னா? 2 கிடா மாதிரிங்களா பொம்மரிங்களா? 2 கிடா மாதிரி தான். 2மே கிடா மாதிரி தான். சரி, எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் ஐயா? இது ஒரு 2 மாசம். 2 மாசம். 2 மாசம். இற கடிக்கடி குட்டியா? அப்படி இற கடிக்கும். சரி, ஓகே. என்ன விலை சொன்னாவோ? இது 15 ரூபா சொல்லி 13 ரூபா முடிச்சிருக்கேன். 13 ரூபா முடிச்சிருக்கீங்க. என்ன பிளான்? எத்தனை மாசம் வளர்க்கலாம் பிளான்? இது வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்கு வளர்த்தா ஒரு ரேட் போகும் தான் வளர்க்கறது தான். எப்போதுமே 3 மாசம் வரைக்கும் வாங்கி 3 மாசம் வளர்த்து வித்துருவீங்க. என்ன இற கொடுப்பீங்க? கையிற இந்த மக்காச்சோளம் இதை போடுவோம். மக்காச்சோளம் உங்க இற மக்காச்சோளத்துக்கு பிரச்சனையே கிடையாது. நல்ல மக்காச்சோளம் வச்சா ஜம்முன்னு குட்டி உண்டாயிரும். சீக்கிரம் உண்டாயிரும். சரி, வாங்கின விலையோட 3 மாசம் கழிச்சு என்ன ரேட்டு போகும்? நம்ம ஒரு மாசம் எவ்வளவு கிடைக்கும்? 20 ரூபாய்க்கு விற்கலாம். 20 ரூபாய்க்கு விற்கலாம். எப்போதும் எத்தனை குட்டி வீட்டுல வளர்ப்பியோ? வீட்டுல ஒரு 10 குட்டி எப்போதுமே 10 குட்டி இருக்கும். சரி, இப்படி குட்டி தான் வாங்கணுமா? இதோட பெரிய குட்டி வாங்கலாமா? பெரிய குட்டி வாங்க கூடாது. ஏன்? அது நமக்கு நட்டம் தானே வரும். நட்டம் தான் வரும். இதுதான் நம்ம பிரச்சனை கிடையாதுன்னா குட்டி தான் வாங்கணும். கொடி குட்டி தான் வாங்கணும். அதான் நமக்கு ஒரி கிடையாது. வளர்ப்புக்கு ஏத்த குட்டியா வாங்கணும். வளர்ப்புக்கு ஏத்த குட்டி. அண்ணா வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்ல புளியம்போர் கிட்டா. ஆட்டு பயங்கர சூட்டால இருக்குன்னு கிட்டா. பல்லு சொல்லுங்க. பல்லு எப்படி? பல்லு 2 பல்லு. 2 பல்லு கிட்டாதான். நல்ல அருமையான கிடா. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்கண்ணே? ஆட்டுக்கு தானே. ஆட்டுக்கா? ஆட்டு கொஞ்சம் சின்ன கிடா மாதிரி தெரியுது அப்படின்னா இல்லையா? இன்னும் வயசு இருக்குல்ல. இது வளருமா? எவ்வளவு ஹைட் வர வளரும்ல இந்த கிடா? அவ்வளவு ஹைட் வர வளரும். ஜம்முன்னு பெரிய முரட்டு கிடா தான் வரணும். எவ்வளவு விலை சொன்னாவனா? இது 15 ரூபா. 13 ரூபா சொன்னா. எவ்வளவு முடிச்ச விலை? எவ்வளவு? 13 ரூபா. 13. சொன்ன விலை எவ்வளவுண்ணே? சொன்ன 15 ரூபா. 15 ரூபா சொன்னாங்க. பாத்திரம் எவ்வளவு மதிச்சியோ? நான் 12 ரூபாய்க்கு கேட்டு 13 12 ரூபாய்க்கு தான் மதிச்சானா வந்து கூட 1000 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு போறீங்க. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல? வீட்டுல ஒரு 10 ஆடு. 10 ஆடு இருக்கு. மாப்பிள்ளை கிடாக்கு வாங்கும் போது என்னெல்லாம் பாத்தீங்கண்ணா? இல்ல என்னெல்லாம் பாத்தீங்க? மாப்பிள்ளை தாய் கிடாக்கு தானே வாங்கிட்டு போறீங்க. இத என்னெல்லாம் பாத்தீங்க? கொம்பு தலை என்னெல்லாம் பாத்தீங்கன்னு கேட்டேன். நிறமா இருக்குல்ல, நிறத்துக்கு தான். இந்த நிறத்துக்காண்டி தான் வாங்கிட்டு போய். எத்தனை கிடா பாத்துருப்பீங்க சந்தையில? ஒரு ஆளுக்கு 10 கிடா. 10 கிடா பாத்துருப்பீங்க. சரி, ஓகே. வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். 2 சூப்பர் குட்டி. வளர்ப்பு கேத்தால ஒரு குட்டி வாங்கிட்டு போறீங்க. காய் அடிச்ச மாதிரியா? காய் அடிக்காத மாதிரியா? காய் அடிச்ச மாதிரி தான். எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்னா? இது 5-6 மாசம் குட்டி. 6 மாசம் குட்டியா இருக்கு அப்படிதானே? என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் வளர்க்கணும் பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? வளர்ப்புக்கு. அத எத்தனை மாசம் வளர்க்கணும் பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? ஒரு 6 மாசத்துக்கு வளர்ப்போம். 6 மாசம். எப்போதும் வாங்கி அப்படிதான் வாங்கி 6 மாசம் வளர்த்து வைப்பீங்க அப்படிதானே? ஆமா. இப்ப சொன்ன விலை எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 26 சொன்னாங்க. சரி, 24 முடிச்சிருக்கீங்க. 24 முடிச்சிருக்கீங்க. 6 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு அப்போ வளர்த்தா? 6 வளர்த்து வச்சா நாங்க 30 ரூபாய்க்கு வித்துருவோம். 30 ரூபாய்க்கு வித்துருவீங்க அப்படிதானே? கரெக்டா ஒரு மாசம் 1000 ரூபாய் கிடைக்கும் ஒரு குட்டியில. என்ன கைத்தீவனம் கொடுப்பீங்க? கைத்தீவனம் இற என்ன கொடுப்பீங்க? அகத்திக்குள்ள பருப்பு விதை, தவிடு இதெல்லாம் போடுவீங்க. ஜம்முனு குட்டி உண்டாயிரம். வீட்டுல எத்தனை குட்டி இருக்கு? 20 குட்டி இருக்கு. 20 குட்டி இருக்கு. இங்க சந்தையில இருந்து வாங்கிட்டு போறோம் குட்டி. போனது கிரீம் வந்து கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? திரும்பிலாம் கொடுக்க மாட்டேன். ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். வாங்கிட்டு போறதால சரி. அது பாட்டுல வளரும். 6 மாசம் வித்துருவோம். ஓகே, நன்றி.
வணக்கம். 2 செட் ஆடு வாங்கிட்டு போறீங்க உங்களுக்கு. ஆமா. 2 செட் ஆடு. இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஆடை பத்தி சொல்லுங்க. அதுக்கு எத்தனை குட்டி? அதுக்கு 2 மரி. 2 மரி. என்ன மரி? பொம்மரி 2. ரெண்டுமே பொம்மரி. அது அடுத்த ஆட்டுக்கு 2 பொம்மரி. அதுக்கு ரெண்டுக்குமே பொம்மரி. 2க்கும் எல்லாரும் கிடா குட்டி தான் விரும்புவோம். நீங்க பொம்மரி விரும்புறீங்க, என்ன காரணம்? நமக்கு அதான் விரும்புவோம். அதான் கிடைச்சிருக்காத வாங்கிருக்கே உங்களுக்கு. ஆமா. சரி, அந்த ஃபர்ஸ்ட் ஆடு எவ்வளவு சொன்னாவ? அது 17 ரூபா சொன்னாரு. 17 எவ்வளவு முடிச்சிருக்கியோ? 15 ரூபா முடிச்சு. அந்த ஆடு எவ்வளவு முடிச்சிருக்கியோ? அது ரெண்டும் அதேதான். 15,000-30,000 கரையத்துல வாங்கிட்டு போறீங்க. என்ன பிளான்? எத்தனை மாசம் வளர்க்கணும்? என்ன அது ஏதோ நம்ம எவ்வளவு நாள் வளர்க்கவோ அது தக்கற பாத்துக்க வேண்டியது. ஆனா எத்தனை மாசம் முதல்ல எடுக்க முடியும்? முதல்ல இதுல பொம்மரியா இருக்கு. கிடாம தான் கொஞ்சம் 10 ரூபா கூட போகும். பொம்மரி ஆடாயிரும்ல. 4-5 மாசம் ஆனா ஆடாயிருமா? ஆடாயிரும். டக்குன்னு ஆடு பெரியிரும்ல. உங்களுக்கு கணக்குக்கே இப்போ 6 ஆடு கணக்குலாம் வந்துருது. சரி 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 சரி. சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? வீட்டு எத்தனை குட்டி கிடைக்கும் நம்மகிட்ட? இன்னொரு 10 ரூபாய் கிடைக்கும். தடுப்பூசி எல்லாம் போடுவா? அப்படி தடுப்பூசி எல்லாம் போடுவீங்களா? ஆமா, எல்லாம் போடுவீங்க. கிருமருந்து கொடுக்கணுமா? அப்படி ஆமா, எல்லாம் கொடுப்பீங்க. நமக்கு எந்த 3 குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே? இதுவானே இது வந்து ஒண்ணு மட்டும் ஆடுனே, இது 2 குட்டினே. இது 2 மட்டும் பிற குட்டி. அது மட்டும் ஆடு, அது செனை, இளஞ்சனை. இது 2 குட்டி வாங்கிட்டு போறீங்கன்னா எல்லாரும் கிடாமரி எதனால பொம்மரி வாங்கிட்டு போறீங்க? என்ன காரணம்ண்ணே? இது வளர்ப்புக்குண்ணே. வளர்ப்புக்கு ஆடு ஆக்குங்கிற எண்ணத்துல வாங்கிட்டு போறீங்களா? ஆமாண்ணே. என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்கண்ணே? 1 10 12. 10 ஆடு 12, மீதி 2 குட்டி 10 வாங்கிட்டு போறீங்க. அப்படிதானே? விலை அதிகமா தெரியுது. கரெக்ட் தானா? அப்புறம் என்ன வளர்ப்புக்கு அப்புறம் வாங்கி தானே ஆகணும். வாங்கி தானே ஆகணும். எந்த ஊர் போகுதுண்ணே? இது வந்துட்டு நாங்க வந்துட்டு இங்க கரூர்ண்ணே. தொட்டியம்னா எந்த ஊர்? கரூர் டிஸ்ட்ரிக்ட். அங்க இருந்தா வரீங்க? ஆமா. இங்கிட்ட ஒரு வேலையா வந்தோம்னே, அப்படியே பாத்து பிடிச்சு போலாம். இந்த 3 வாங்கிட்டு போறீங்களா? வேற வாங்கிருக்கீங்களா? இது 3 தானே என்ன பாக்கணும். இந்த 3 தான் வாங்கிருக்கீங்க. கிடா இருக்கா நம்மகிட்ட? கொடியாட்டு கிடா இருக்குண்ணே. இல்லைங்கண்ணா. பாத்துட்டு இருக்கீங்க. அப்படிதானே? சந்தையில சூப்பரான 2 ஆடு, நல்ல நரசனையான ஆடு, புளியம்பூர்ல அருமையான ஆடு, நல்ல கட்டி கும்பல வாங்கிட்டு போறாங்க. இது பாத்தீங்கன்னா விலை எவ்வளவு தெரியல, ஆனா சூப்பரான ஆடு. இப்படி ஒரு 10 ஆடு இருந்தா போதுங்க, அதிகமான நம்ம லாபங்கள் எடுக்க முடியும். ஆடு எப்படி பாருங்க, நல்ல கொம்பு தலை, குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா 2 குட்டி பாத்தீங்கன்னா அருமையான. இப்படி ஆடு நம்மகிட்ட வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆடு இருந்தா போதும், அதிகமான லாபங்கள் நம்மளால எடுக்க முடியும். அந்த அளவு சூப்பரான ஆடு. ஆடு பாருங்க எப்படி பாருங்க, நல்ல மொழிப்பா இருக்கு பாருங்க. ஆடே நல்ல தோரணையான ஆடு. அவங்க கரெக்டா எனக்கு பேச தெரியல அப்படின்னு தம்பி வந்து நம்மளோட பேச தெரியல. வணக்கம். 2 குட்டி வாங்கிட்டு போறேன். கிடாமரியா பொம்மரியா? கிடாமரி. 2மே கிடாமரி. எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்கய்யா? குட்டி இது 2 மாச குட்டியா? 2 மாசம். இறை கடிக்குமா? இறை கடிக்காதா? இறை கடிக்கும். இறை கடிக்கும். எவ்வளவு விலை சொன்னாவோ? விலை 8000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 8000 ரூபாய்க்கு வாங்கி 4 கரையத்துல 4000 கரையத்துல வாங்கிருக்கீங்க. சரி, எத்தனை மாசம் வளர்க்கணும்யா? இது ஒரு 4-5 மாசம். 4-5 மாசம் வளர்ப்பு. எப்போ பொடி குட்டி தான் வாங்கி வளர்ப்பீங்களோ? பொடி குட்டி. சரி சரி. இது டக்குன்னு உண்டாவாத? எந்த குட்டி வாங்க? கொஞ்சம் பெரிய குட்டி வாங்கலாமா? கொஞ்சம் அது ரேட்டு அதிகமா சொல்லுவோம். நம்ம பட்ஜெட்டுக்கு வாங்க முடியும். என்ன கைத்தீரம் கொடுப்பீங்க வீட்டுல? வீட்டுல வந்து சீனியாரை போட்டு விதை இதெல்லாம் கொடுப்பீங்க. ஆடு வளர்ப்புல நமக்கு அரிசி. தாயாடு வளர்ப்புல நல்லதா, இப்படி குட்டி வாங்கி வளர்க்குறது நல்லதாயா? குட்டி வாங்கி வளர்க்கதான் நல்லது. எதனால அப்படி சொல்றீங்கய்யா? அது ரொம்ப விலைனால நம்ம போட விலை அதிகமா வாங்க முடியாது. நம்ம 4000 8000 வாங்கிடலாம், அதனால சொல்றீங்க. சரி, ஓகே, நன்றி. வணக்கண்ணே.